ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த சீசனில் அதிகமாக கிடைக்கக்கூடிய மரவள்ளி கிழங்கு வச்சு எப்படி ரொம்ப டேஸ்டான கிறிஸ்பியான சிம்பிளாக வடையும் சிப்ஸும் செய்யறதுன்னு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மரவள்ளி கிழங்கோட தோலை சீவிட்டு ஈஸியாக பீல் பண்ணிடலாம். சீவிட்டு அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சிப்ஸு செய்கிறதுக்கு கழுவி வச்சுருக்க மரவள்ளி கிழங்கு நல்ல தின் ஸ்லைஸாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இலையிலையோ பேப்பர்லேயோ போட்டு நல்லா ட்ரை ஆகணும். ஒன்றுக்கு ஒட்டாத மாதிரி நம்ம போட்டு நல்லா ட்ரை பண்ணுறதுக்கு போட்டு வச்சிடலாம். ஸ்லைசஸ் நல்லா காயட்டும். அதுக்குள்ளே நம்ம வடைக்கு தேவையானது ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு மரவள்ளி கிழங்க நல்ல பொடியாக துருவிக்கணும். நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் நம்ம துருவி வச்சுருக்க மரவள்ளி கிழங்க சேர்த்துடலாம். அது கூட நம்ம கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவை விட கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி கடலை மாவு சேர்த்துருக்கோம். அடுத்து நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை நறுக்கினது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சப்போஸ் தண்ணி பத்தலைன்னா 1 or 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. இப்போது கையில் எடுத்து வடை மாதிரி நம்ம தட்டி பார்க்கலாம். நல்லா ஃபார்ம் ஆகி வந்திருக்கான்னு. வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வடை மாவு ரெடி ஆயாச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடை பேட்டர்லேருந்து சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி அதை தின்னாக தட்டிட்டு நம்ம ஆயிலில் போட்டு எப்போவும் வடை சுடுற மாதிரி போட்டு 2 பக்கமும் நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ரொம்ப ஹையில் இருந்துச்சுன்னா சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆயிரும், உள்ளே வேகாமல் போயிடும். அதனால் எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லா பக்கமுமே ஈக்குவலாக ஃப்ரை ஆகும். வடை இப்போது பொன்னிறமாக ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போது வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சப்போஸ் ஆயிலியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வடை சுட்ட டைமில் உங்களுக்கு சிப்ஸுக்கான கிழங்கு நல்லா ட்ரை ஆகிருக்கும். நம்ம இப்போது அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் காய விடக்கூடாது. மேக்ஸிமம் 1/2 hour to 1 hour இருந்தால் போதும். அதுக்குள்ளேயே நீங்கள் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. எண்ணெய் நல்லா மீடியம் ஃப்ளேமில் சூடாகிட்டுருக்கு. காய வச்சு எடுத்து வச்சுருக்க சீவின கிழங்க இப்போது ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பொன்னிறம் ஆகக்கூடாது. நமக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் போதே நம்ம சிப்ஸை எடுத்துடலாம். உங்களுக்கு அதுவே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சீக்கிரம் வெந்துடும். ப்ரௌன் ஆக விட்டுறாதீங்க. பார்த்து ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம சீவி வச்சுருக்க எல்லா கிழங்கையும் சிப்ஸாக பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். அதை ஒரு பெரிய பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சால்ட்டும் காரத்துக்கு சில்லி பவுடர் ஒரு பெப்பரையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு பவுலில் போட்டு வச்சாச்சு. அது கூட தேவையான அளவு உப்பும், காரத்துக்கு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு மிளகாய்த்தூள் வேணான்றவங்க பெப்பர் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா குலுக்கி விடுங்க. அதுவே நல்லா பிளெண்ட் ஆயிரும். இப்போ நம்ம அது கூட வறுத்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்கள் சிப்ஸை வறுத்ததும் கூடயே கருவேப்பிலையும் போட்டு வறுத்திங்கன்னா அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இது நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். சிங்கிள் இன்க்ரீடியண்ட்டை வச்சு 2 விதமான ரெசிபி ரெடி ஆயாச்சு. ரெண்டுமே நல்ல ஸ்நாக்ஸு. டேஸ்டான கிறிஸ்பியான வடையும் சிப்ஸும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.